பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 31 அதிகாரம் 24 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய மனம் உடைந்து போகும் பாருங்க. நாம் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா, நாம் மற்றவர்களால் ஏமாற்றப்படும் பொழுது, அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை தள்ளி விடுகிறதை போல இருக்கும். அப்போது நாம் பலவீனமாக உணரலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு வல்லமையான செய்தியை கொடுக்கிறது. அது என்ன அப்படின்னா, தைரியமாக இருங்க. அநேக நேரத்தில் நாம் கர்த்தரை தான் நம்புகிறோம், ஆனால் நமக்குள்ள இந்த தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. தைரியம் என்பது பயம் இல்லாத நிலை அல்ல. பயம் இருந்தாலும் தேவனை நம்பி முன்னேறுவது தாங்க உண்மையான தைரியம். பிரைஸ் எல்லாம். அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உண்மையை நம்முடைய இருதயத்தை உறுதியாக்குகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்களேன். நம்பிக்கையும் தைரியமும் தான் ஒரு உறுதியான இருதயம். வேதம் சொல்லுது 1 பேதுரு 1:21, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேலே இருக்கணும் அப்படின்னா, தேவன் மேலே இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எதன் மேல் வைத்திருக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசத்தை வைத்திருந்தாலும், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் எங்கே வச்சுருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டுமே தேவன் மேலே வைங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது சங்கீதம் 146:5, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையை வைக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இன்றைக்கு நீங்கள் எதை சந்தித்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும், அல்லது உங்கள் மனதை சோர்வடைய செய்திருக்கலாம். இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை நம்பும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பயம் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தையை நினைவுபடுத்துங்க. நான் கர்த்தரை நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். செபிப்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய இருதயத்தை தைரியமாகவும் உறுதியாகவும் மாற்றிருங்கப்பா. நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தும். எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்களுடைய சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.